வள்ளிக்கூதுன்னா கிளவி எதனா போகக்கூடாது. ஏ மருத்துவ கிளவியா ஏறிங்களா இல்லையாடி யாருன்னா வாங்கடி ஆஸ்பத்திரினா கூட்டு போலாம். பாட்டி சக்காலத்து எதுக்கு இப்படி கத்துற வக்கற ஒளியே கிளவியா கிளவியா அந்த தேவிக்கு இடுப்பாளி பிடிச்சுனுக்குதாண்டி அம்மா கிளவியா பையா பலாப்பழ புடக்க பலாப்பழ புடுக்க நான் சொல்றதெல்லாம் கொண்டு வாடா கொட்ட தண்ண பையா என்னடி கிளவியா ஓடி போயிடா பையா ஓடி போயிடா என்னத்துக்குடியா ஓடி போய் ஒரு கண்ணத்துல விளக்கண்ணே ஒரு மரம் ஒரு பொட்டாங்காவலி ஒரு குந்தாணி கொண்டு வாடா என் பொண்ணு சின்ன பையா ஆமாடி அம்மா என்னத்துக்குடியா எல்லாம் கிளவியா பையா இந்த புள்ள பிறக்கணும்னா என்ன போட்டு புள்ளி இழுக்கணுடா கொள்ள சின்ன பையா கல்வியா அந்த போட்டாங்காவது என்னன்னு கேக்குறியா தூக்கு போட்டுக்கிறியா நான் இல்லடா கொட்டுவாயா அந்த புள்ள பிறக்கணும்னா அந்த கவுத்து தூளத்துக்கு போட்டு புள்ளிய முக்க சொல்லணும்னா நட்சத்திர பையா ஆமா யாரும் ஆஸ்பத்திரியில கூட்டின்னு வராதீங்க தோட்டத்துக்கு போட்டுருங்க தோளத்துக்கு போட்டாங்க வருங்க கல்வியா முறைஞ்ச படக்க ஏடியா கோமத்துப்பட்டி கல்வியா பையா ஏடியா அந்த புள்ள பிறந்தா பையா அந்த செத்த வரும் அதை எடுத்துன்னு போய் மரத்துல புடிச்சு வச்சு நாளைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வடக்கு பொண்ணு வாயா அம்மா கிளவியான வாக்கா எனக்கு அத்தா கிடைக்குமா பொறக்கா புடக்கா ஆமா பொறக்கா புடக்கணும் பவள குச்சி கொண்டு வாடா கொட்டுத்தன பையா அந்த புள்ள காட்டு பீப்பியாருன்னா அதுக்கு சூத்துல பகலைய சொல்லி நீ உங்க வாயில வச்சு கடைய கொட்டுத்தன பையா ஆமா எல்லாம் பழந்து பிள்ளைக்கு பீப்பியாருன்னா சூத்துல பகலைய சொல்லுவோம் கிளவியா எல்லாம் கொண்டாந்தியா ஒன்னே முக்கால் ரூபா கொண்டாடா என் கூலி கொள்ளையோட கொண்டு வாயிடா சுத்தி போடுறா பையா முக்குடி சக்காவே முக்குடி பாட்டி பாட்டி கொண்டு விடுவார் அதனால் என்னை எடுத்து சென்று ஆயப்படி விட வேண்டும் ஆயப்படியிலே தங்கை சக்தி பிறந்திருக்கிறார் சக்தியை கொண்டு வந்து வடமலை விடுங்கள் கண்ணே உன் தாயோட கம்சான கைவனட்டு இருக்குண்டா ஆமா எப்படி ஒரு எடுத்து செல்ல முடியும் என்னை தொட்டதானால் விலைகள்லாம் விலகிவிடும் கண்ணே அப்படின்னா அமாவாசை இருவர்கள் காவலுக்கு இருக்கிறார்கள் ஆமா என்னை எடுத்து செல்லும் மயக்கம் அடைந்து விடுவார்கள் மல்லரெல்லாம் அப்படி இருந்தாலும் அமாவாசை இருவராக இருக்கிறாரா இருக்குது எப்படி எடுத்து செல்லும் இருந்தால் என்னை எடுத்து செல்லும் பொழுது ஜோதியில் சொல்லக்கூடிய வெளிச்சம் முன்னே எடுத்து செல்லும் அப்பொழுது எடுத்து செல்லுங்கள் கண்ணே அப்படி எடுத்து செல்ல வேண்டுமா ஆமா மழை வேகமா இருக்கிறது மழை தூத்தல் வந்தால் எப்படி உன்னை எடுத்து செல்வேன் மழை வந்ததனால் கவலை வேண்டாம் ஆதிசேஷன் குடையாக வருவார் கண்ணே அப்படி எடுத்து செல்லும் போது பெருந்தோறு நாடகத்தில் பார்த்தா ஆறு ஆனது ஜலம் வெளியில் வருகிறது வெள்ளம் அது எப்படி அக்கறை தாண்டி எடுத்து செல்வேன் ஆற்றிலே ஜலவெளி சொல்லக்கூடிய தண்ணீர் பெருகல் போடினால் என்னை எடுத்து செல்லும் பொழுது தண்ணீர் விலகிவிடும் அப்பொழுது எடுத்து செல்லுங்கள் அப்படியாகட்டும்பா Yeah.
அந்த பாதக கம்சவனை பார்த்தாலே விட மாட்டேனே மகனே. நான் உன்னை எப்படி வளர்க்க போகிறேன் தெரியவில்லையே மகனே. கலந்து கத்திருச்சு இதனால் குழந்தை பிறந்த போய் பார்க்கலாம். சிங்காரம் மடியில குழந்த ஆனந்தமான முகம். அண்ணா அண்ணா என்ன செய்ய வேண்டாம் அண்ணா. என்னை சொல்லக்கூடிய குழந்தை எட்டாவது குழந்தை. கொண்டு வா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் எனக்கு ஆபத்தை விட மாட்டேன். மரியாதை கொடு அண்ணா. இருந்திருப்பதும் ஆண்கள் இல்லைன்னா இருந்ததோ நான் பெற்ற இந்த சிசுவை கொண்டாலே உனக்கு தோஷம் அண்ணா. என் குழந்தை எதுவும் செய்ய வேண்டாம். பெண் குழந்தை அது மட்டும் எதன்னா இந்த பெண் குழந்தையாகப்பட்டது நீங்கள் வந்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? தாய் மாமன் வந்தாங்க என்னுடைய தாய் மாமன் கட்டி விட்டார் என்று இந்த பெண் குழந்தையாகப்பட்டது உனக்கு தண்ணீர் கொண்டு கொடுக்குமண்ணா. யாருக்கு நான் கிடைக்கும்? உயிரை எடுக்கிறது தண்ணி கொண்டு கொடுக்கும். ஏன்னா ஆண் குழந்தை அஞ்சு பாயும், ஆனா பெண் சிங்கம் அஞ்சாம பாயும். அந்த குழந்தை எதுவும் செய்ய வேண்டாம். நான் தரமாட்டேன் இந்த குழந்தையை. கீழே போயிருந்து நான் விட்டு விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இந்த குழந்தையாவது விட்டு விடுங்கள். ஏழு குழந்தைய பிடிச்ச உடனே பயப்படும். இது பயப்படாது. ஏழு குழந்தைய ஒவ்வொன்றும் ஒரு விதமா கொண்டுங்க. எப்படி கொண்டு கண்ணு நோண்டி வரும்.
எல்லாம் காலு கீழே கப்பு கப்பியா கிழிச்சு ஒண்ணு சேர்த்து மெரிச்சு ஒவ்வொன்றும் ஒரு விதமா பண்ணுங்க. இந்த குழந்தை நான் எப்படி கொள்ள போறேன்? இப்படி கொள்ளலாமா? இதுக்கு எப்படி கொள்ளலாம் ஒரு நல்ல ஐடியா சொல்லு. காத்தால தூங்கி அந்த உடனே நல்லா ஒரு மெடிக்கல பார்த்து 1/2 லிட்டர் பால் குட்டி வாங்கிக்கலாம். 1/2 லிட்டர் பால் குட்டி வாங்கி முன்னாடி டீ கிடக்குது பாரு, அது நல்லா பாலை ஆத்தி அந்த பால் குட்டி ரப்பா ரப்பிக்கலாம். ரப்பன உடனே மகாராஜா அந்த மரங்குது பாரு, ஆலா மரம் அரிசி மரம், அந்த அரிசி மரத்தால போய் ஒரு பெட் ஒன்று வாங்கி போட்டு கீழே படுக்க வச்சு அந்த பால் குட்டியை வாங்கி வச்சுட்டு வந்துடலாம். அது குடிச்சு செத்து போயிருக்கு. யா ஏண்டா என்னை கொள்வதற்கு நீ ஐடியா சொல்ற? விட மாட்டேன்டா. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதமாகத்தான் கொன்ன. இந்த குழந்தையை எப்படி கொள்ள போற? அப்படி அட மந்திர குழந்தைய யாரு மேலே அண்ணாந்திருப்பார். என்னடா இது? ஒரு கப்ப கப்பியா காலும் கையுமா தெரியுது. வடங்க யா காலும் கப்பமாக சிங்கமும் சோளமும் என்ன என்னடா இது? பார கல பல புலன்னுதுடா. சொல்ல மாட்டேன்னுதே. ஏய் மரியாதை சொல்ற காலும் கப்பமாக்கிற கீழே விடு. யாரு? நான் ஆதி பராசக்தி பேசுகிறேன். நீ எந்த ஆதிபராசக்தியோ எந்த சுத்திய கீழே விடு. எத்தனை கரம் எத்தனை சிரம், உன்னால் என்னை கொல்ல முடியாது. யாரு? உன்னை கொல்வதற்காகவே எங்க அண்ணன் ஆதிமாயன் கண்ணன் ஆயர்பாடில் வாழ்ந்து வருகிறான். ஆயர்பாடிலையா? நல்ல மந்திரியாரு ஏண்டா இந்த குழந்தை மேல போய் அந்தர மார்க்கமாக 7,000 சூட கை காலாக மேல நின்று பேசுற. கீழே வந்துதான் நின்னாருமே கொண்டு கொடுப்பேன். தப்பிச்சுட்டு என்ன கொல்ல ஆயர்பாடியில அவங்க வண்ணனா மாய கண்ணனா சொல்லிட்டாடா. தெரியாதது தெரிஞ்சு போச்சு. எனக்கு கொல்ல தெரியாதா? நான் யாரு? ஆயர்பாடி வெகு தூரமா அந்த யார் அது? அசிரவாக்கு வைக்கிறது. அசிரவர்க்கா? ஆமா. என்ன? ஆயர்பாடியில் கால் வைத்ததை உண்டானால் உன் தலை 16 சுத்தாக விழுந்து போகும்படி சாபம் பெற்றிருக்கிறாய். மறந்து விட்டாயா? யா ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா நான் போய் மாட்டிட்டு போனேன். மகாராஜா ஆதி நாளையில ஆயர்பாடியில போயிட்டு நான் காடு வைக்காதபடிக்கு நான் சாபம் வாங்கிட்டேன். ஆமா இன்றைக்கு நான் காடை வச்சு கோபத்துல வச்சுருப்பேன். மகாராஜா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னடா இப்படி ஒரு ஆசை? தூக்கு போட்டு செத்தவனே பாத்துனுக்குறோம், மருந்து குடிச்சு செத்தவனே பாத்துனுக்குறோம், ஆக்சிடென்ட் ஆகி செத்தவன கூட பாத்துனுக்குறோம். மகாராஜா நீ 1000 ரூபாயில காலை எடுத்து வைக்கிறியா? நான் வைக்கிறேன். உன் தலைக்காய் எப்படி 16 சுக்கா போதான பாக்குறான். ஏண்டா நான் கால் எடுத்து வைக்க வேண்டியது என் தலை 16 சுத்தம் போற நீ பாக்குறது? பாக்கலாம். நான் 1000 ரூபாயில காலை வச்சேன் என் உயிர் போகும். எனக்கு தெரியாதா? யாரு அந்த யாதவன் எங்க இருக்கிறான்? ஆயர்பாடியில. ஆமா குழந்தையாக விட மாட்டேன். நான் போக விட்டாலும் விட மாட்டேன். என் உடன் பிறந்த தங்கை பூதகி இருக்கிறான். என் தங்க பூதகியை அழைத்து எங்க ஆயர்பாடிக்கு நான் அனுப்ப போறேன். ஒரு சனத்துல பாலும் மறுசனத்துல விஷமும் உண்டாக்க போறேங்க. அந்த விஷப்பாலை குடித்து அவன் மடிய போற அந்த சின்ன பையன் சந்தோஷமாக நான் கொடுங்களாட்சி செய்ய போறேன்டா. விட மாட்டேன்டா. என்னுடைய தங்கை இதோ புதைக்க வர பையன்.
ஆண்டவனே
வணக்கம் தலைக்கழகப்பன் வந்தனை படுந்த காரணத்தால் எல்லாமல் நேர்மையா இருக்கபடியான நம்மள லட்சத்துக்காக அந்த அம்மனுடைய எல்லாரும் அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியோர் தாய் தந்தையுடைய எல்லாரும் எந்த ஒரு குறையில்லாமல் நேர்மோடியா வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஆசீர்வாதம். இருந்தாலும் ஆட்டு சபை 3 பேர் அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த பொண்ணு ஆன சபையில் வந்திருக்கிறேன்.